வணக்கம். ஒரு யூடியூப் சேனலுக்கு உங்கள் நண்பர்கள் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னி ராசி ஏன் சிறந்த ராசி அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். டைட்டிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கா? ஆக்சுவலாக இந்த பேச போகிற கண்டென்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு கன்னி ராசியாக இருந்தீங்க அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு வேண்டியவங்க யாரோ கன்னி ராசியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும். ஃபஸ்ட்டு ராசினா என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சந்திரன் எந்த வீட்டில் இருக்கோ அதான் உங்கள் ராசி. ஒருவேளை அது சந்திரன் மேஷத்தில் இருந்தால் நீங்கள் மேஷ ராசி, ரிஷபத்தில் இருந்தால் ரிஷப ராசி, மிதுனத்தில் இருந்தால் மிதுன ராசி. ஸோ கண்ணில் இருக்கனால நீங்கள் கன்னி ராசி. சந்திரன்னா என்ன அப்படின்னா உங்களுடைய மைண்ட், உங்களுடைய எமோஷன்ஸ், நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறதெல்லாம் சந்திரன் தான் குறிக்கும். கன்னி ராசியை பற்றி என்னுடைய ஆர்வம் முதல்ல எங்கே தொடங்கிச்சு நான் சொல்கிறேன். என்னுடைய ஆர்வம் கன்னி ராசியை பற்றின ரிசர்ச் ஆரம்பிக்க காரணம் என்ன அப்படின்னா, எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனி வந்து அவருடைய ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸை ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணுவார். தோல்வி அடைஞ்சாலும் ரொம்ப காமாக கம்போஸ்டாக டீல் பண்ணுவார், வெற்றி அடைஞ்சாலும் ரொம்ப காமாக கம்போஸ்டாக இருப்பார். இந்த மனநிலை இவருக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு. ஸோ அவர் ஜாதகத்தை எடுத்து இதுக்கான ரிசர்ச்சை நான் ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பிக்கும் போது அவர் கன்னி ராசிங்கிறத பார்த்தார். ஒருத்தர் எமோஷனை குறியக்கூடிய கிரகம் வந்து சந்திரன், அவர் வந்து கண்ணியில் உட்காந்துட்டு இருந்தார். ஸோ கன்னி ராசியோடு. ஸோ கன்னி ராசினருக்கு இந்த எமோஷன்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய, எமோஷன்ஸை கண்ட்ரோல் இருக்கக்கூடிய குணம் கடவுள் இயற்கையிலே கொடுத்துட்டாரா அப்படிங்கிற தேடுதல் தான் முதல் தேடுதலாக எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்படியான தேடுதல் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமா உங்களை பற்றி பார்த்தேன். அது ஒவ்வொரு இம்ப்ரெசிவான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் எனக்கு இம்ப்ரெசிவாக பட்டது என்ன அப்படின்னா, கன்னி ராசினரை அவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியாது. மற்ற எல்லா ராசினரையுமே ஒவ்வொரு வாய்ப்புகள் இருக்குது. கம்பேரிட்டிவ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிகளுமே ஏமாற்றக்கூடிய பர்சன்டேஜ் உண்டு. கன்னி ராசினரை நீங்கள் சாஃப்டாக ஒரு பன்னில் ஜாம் தொடர மாதிரி தடவி அவங்களுக்கு ஒரு பொய்யை கொடுத்தா கூட அவங்க தள்ளி விட்டுருவாங்க. அவங்களிடம் ஈஸியாக நீங்கள் வந்து அவங்க வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கும், அனலைசிங் மைண்ட் இருக்கும். ஏன் அனலைசிங் மைண்ட் இருக்குது அப்படின்னா, கன்னியோட சொந்த வீடு வந்து யாருதுன்னா புதனுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்கில் என்ன அப்படின்னா அனலைசிங். அந்த ஸ்கில்லை வந்து அவர் எல்லா கன்னிராசிலையும் கொடுத்துருப்பாரு. ஸோ சுற்றி இருக்க அத்தனையுமே சூப்பராக அனலைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட பாசமாக பேசிங்கன்னா நீங்கள் ஏன் அந்த பாசமாக பேசுங்க, அது பின்னாடி என்ன இருக்குன்றத அவங்க ஈஸியாக நோண்டி கேட்பாங்க. ஸோ ஈஸியாக கன்னிராசினரே உங்களால் ஏமாற்ற முடியாது. இதுதான் நான் பார்த்து அவங்ககிட்ட பிடிச்ச ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். செகண்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, நண்பன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வர விஜய் கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 3 Idiots ரீமேக் அது. அதில் வந்து அந்த விஜய் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, மார்க் எடுக்கணும் தான், நம்ம படிக்கணும் தான், ஆனால் அதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லுவார். அது வந்து கன்னிராசியோட பேசிக் கேரக்டர். கன்னிராசியில் வந்து மார்க் எடுக்கவோ 4 பேர்கிட்ட பாராட்டு வாங்கவோ ஒரு விஷயத்தை கற்றுக்க மாட்டாங்க. அது கற்றுக்கொதின் மூலம் தன் லைஃப்பில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம லைஃப் எப்படி மேம்படுத்த முடியுங்கிறது தான் அவங்களோட மெயின் ஐடியாவாக இருக்கும். அவங்களோட பேசிக் மைண்ட்லேயே மார்க் எடுக்கிறது இருக்காது. அதன் மூலம் நம்ம என்ன நாலேஜ் கெயின் பண்ணுறோங்கிறது தான் நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ நண்பன் படத்தில் அவர் சொன்ன அதே விஷயம் வந்து அவங்க ரியல் லைஃப்பில் அவங்களுக்கு நேச்சுரலாக கடவுளை அவங்க பிளட்டில் செலுத்தியிருக்காரு. ஸோ ரெண்டாவது விஷயம் எனக்கு கன்னிராசி ஏன் ரொம்ப பிடிக்கிறதுக்கு இதுதான். மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா, அவர் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஐக்கானை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஈவேரா பெரியார். ஈவேரா பெரியாரோட திங்கிங், அவரோட ஹிஸ்ட்ரிலாம் படித்தப்போ எனக்கு இன்னுமே ஆர்வமாச்சு. அவரோட ஜாதகத்தையும் ஒரு ரிசர்ச் பண்ணுன்ட்டு. அப்படி அவர் ஜாதகத்தை நான் எடுத்து டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்த என்ன விஷயம் அப்படின்னா, அவரும் கன்னிராசி. ஈவேரா பெரியார் தன் வாழ்நாள் முழுக்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. கன்னிராசினர் அத்தனை பேரும் தன் வாழ்க்கை முழுக்க இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே கேள்வி கேட்குறது. தன்னை சுற்றி ஏதாச்சும் ஒரு கதை நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு புராண கதை சொல்கிறீங்க, என்ன சொன்னாலும் சரிங்க, 10 லாஜிக்கலான கொஸ்டின் கேட்பாங்க. லாஜிக் அவ்வளோ இடிச்சிக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும். உங்கள் கதையில் லாஜிக் இல்லை அப்படின்னா முதல் ஆளாக அவங்க கேள்வி கேட்பாங்க. அவங்க சுற்றி இருக்க எல்லாத்தையுமே ஆமா சாமின்னு போட்டு நம்பக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஸோ கன்னிராசினர் நான் ஆரம்பத்தில் சொன்னால் அவங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியாது. அவங்க எல்லாத்தையுமே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களோட குணமே இதுதான். கேள்வி கேட்குறது தான் அவங்களோட இயல்பான குணம். ஈவேரா பெரியார் தன் வாழ்நாள் முழுக்க கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார். எல்லாவற்றையும் கேள்வி கேட்டார். அவருக்கு நியாயம்னு படாத அத்தனையுமே அவர் கேலி கூத்தாக்குனார். கன்னிராசியோட பேசிக் மைண்ட் இதுதான். ஸோ இது மூணாவது ரீசன். என்னோட ரொம்ப பிடிச்ச ஐக்கானான ஈவேரா பெரியாரும் கன்னிராசின்றதாலையும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசியாக மாறிடுச்சு. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, காந்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருப்பார். கன்னிராசினர்கிட்ட வந்து கன்னிராசிகிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஃபாரின் அஸ்ட்ராலஜர் வந்து ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கன்னிராசினர்கிட்ட வந்து கண்ணில் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்கன்னு, ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்குறாங்க. நம்ம எல்லாருமே ஒரு இன்சிடெண்ட்டை கண் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அது இன்சிடெண்ட்டுக்கு அது வந்து மாறுபட்ட ஒரு விஷயத்தை ஒருத்தர் நம்மகிட்ட சொன்னாங்கன்னா நம்ம சொல்லுவோம், நீ போய் சொல்கிற, நான் இன்சிடெண்ட்டை கண்ணால் பார்த்தேன், அதுதான் அடமெண்ட்டாக நம்புவோம், அதுதான் நடந்துச்சுன்னு. சம்டைம்ஸ் நம்ம பார்த்த பெர்ஸ்பெக்டிவ் தப்பாக இருக்கலாம், நமக்கு சரியாக பார்க்காம இருந்திருக்கலாம். அதெல்லாம் மற்ற ராசினர் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் கன்னி ராசினர் யோசிப்பாங்க. கன்னி ராசி கண்மூடி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை தப்புன்னு ப்ரூவ் பண்ண, அது சரியாக அப்படி தான் நடக்கலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு 10 எவிடன்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 எவிடன்ஸையும் நம்புவாங்களே ஒழிய கண் முன்னாடி பார்த்ததை நம்ப மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க எவிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு உண்மைன்னா என்ன அப்படின்னா, பொய் அத்தனையும் விலக்கி வச்சுட்டு
பேலன்ஸில் தட்டில் ஒன்று இருக்கும்ல, அதுதான் உண்மைன்னு நம்புவாங்க. முதல் வேலையாக அவன் மைண்ட் எப்படி இருக்குன்னா, பொய்யெல்லாம் விலைக்கு வைக்கணும்னு தோணும். விலைக்கு வச்சுட்டு உண்மையாக வேறு என்ன இருக்குது தட்டில், அதுதான் உண்மை அப்படி நம்பக்கூடிய ஆட்களாக அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து கண்ணு முன்னாடி பார்த்தாலும் சரி, அது வந்து தவறு அப்படின்னு எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தவறு தான், அது கிடையாது, பொய் தான் நினைப்பாங்க. ஸோ அவங்களோட மைண்டு அடமெண்ட் மைண்டு கிடையாது, அது மாறுதல் கூடிய மைண்டு. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ப்ராப்பராக எவிடென்ஸாக ஃபேக்சுவலாக ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா அவங்க கருத்தை அவங்க மாற்றிக்குவாங்க. அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த கருத்தை அவங்க பிலீவ் பண்ணாலும் சரி, அந்த கருத்தை அவங்க மாற்றிக்க ரெடியாக இருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது, அவங்க ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார். அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. அவர் வந்து கன்னிராசி. அவர் என்கிட்ட ஒரு நாள் ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப சூப்பரான விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, தம்பி, இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஃபேக்காக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதாவது 1 கோடி ரூபா லாபம்லாம் ஒரு லேண்டில் எவனாலையும் பண்ண முடியாது. 2 கோடி லாபம் எடுக்கிறேன், 50 லட்சம் லாபம் எடுக்கிறேன், அப்படிலாம் பாசிபிளே கிடையாது. நான் ஒரு லேண்ட் 40 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன்னா 6 மாதம் கழிச்சு 45 லட்ச ரூபாய்க்கு வேறு ஒருத்தருக்கு விற்பேன், 5 லட்சம் எனக்கு லாபம். இப்படி தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். இந்தியாவில் இப்படி தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. இந்த கோர் கணக்கில் லாபம் பார்க்குறேன்னு சொல்கிற அத்தனை பேர் ஃபேக்கான ஆட்கள் அப்படி சொன்னார். அதாவது டு த கோர் ரியலிஸ்டாக பேசுவார், ப்ராக்டிக்கலாக பேசுவார். இது இப்படி தான் நடக்கும், இது இப்படி தான் பண்ண முடியும். இங்கே இருக்க மற்ற ஆளும் ஃபேண்டசைஸ் பண்ணுவாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப, நீங்கள் கன்னிராசியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணலாம். கன்னிராசியை நீங்கள் நம்பலாம், அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக அவங்ககிட்ட பதில் சொல்லுவாங்க. இதில் இவ்வளோ தான் பண்ண முடியும்னா இவ்வளோ தான் பண்ண முடியும். அதை தாண்டியும் ஒரு பொய் சொல்லியோ அதை ஃபேண்டசைஸ் பண்ணியோ அவங்களை ஏமாற்றக்கூடிய மைண்ட் அவங்களுக்கு இருக்க பாசிபிலிட்டி குறைவு. நான் சொன்ன அந்த நம்பர் இருக்கார ரிலேஷன் பண்ண நம்பர், அவர் பெரிய பணக்காரர். யூ மேட் பிக் மணி, வெரி பிக் மணி ஐம் சேயிங். க்ரோர் கணக்கில் 15 crore 20 crores அவர் சொத்து மட்டுமே இருக்கும் லேண்டில். அந்தளவு ஒரு பணம் பண்ணவர். அவர் ரொம்ப சிம்பிளாக வாழக்கூடிய நம்பர், ரொம்ப சிம்பிளாக இந்த விஷயத்தை சொல்கிறார். எல்லா கன்னிராசினருக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கல் மைண்ட் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. இந்த ப்ராக்டிக்கல் மைண்டு அவங்கள பிஸ்னஸில் பெருசாக ஜெயிக்கவும் வைக்குது. நான் பார்த்த பல பிஸ்னஸ் மேன்களுக்கு கன்னிராசி இருந்திருக்கு. அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டெம்பரரி வெளில பணம் ரொம்ப முக்கியம். அப்படி பணம் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்களில் கன்னிராசி ரொம்ப முதன்மையான ராசியாக நான் பார்க்குறேன். அடுத்து கன்னிராசிக்கிட்ட ரொம்ப முக்கியமான குவாலிட்டியாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, அவங்க தன்னை சுற்றி இருக்க சுற்றத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது. ஒரு குவாலிட்டியான ஆட்களை தான் பக்கத்தில் வச்சுக்குவாங்க. குவாலிட்டி அற்ற ஆட்களை தயவு தாட்சியமே பார்க்காம விலைக்கு வச்சுருவாங்க. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்குன்னு ஒவ்வொரு கன்னிராசிக்கிட்டையும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். இப்படிலாம் இருந்தால் விலைக்கு வச்சிடும், இப்படிலாம் இருந்தால் பக்கத்தில் வச்சுக்குவேன். அது கண்மூடித்தனமாக நம்புவாங்க, அது கண்மூடித்தனமாக செய்வாங்க. தன்னை சுற்றி இருக்க ஆட்களை ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடிய ஆட்களாக கன்னிராசிகள் இருப்பாங்க. ஒருத்தரை விலைக்கு வைக்கணும், ஒருத்தரை பக்கத்தில் வச்சுக்கணுங்கிறது அவங்க மைண்டில் ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கின்படி தான் அவங்க செயல்படுவார்கள். இதில் ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அது கரெக்டாக பண்ணிடுவாங்க. தன்னை சுற்றி வச்சிக்கக்கூடிய ஆட்களின் மூலம் அவங்களுக்கு பெரிய லாபமும் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. எனக்கு கன்னிராசி பிடிச்சி போகிறதுக்கான காரணம் இன்னுமே நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் நான் இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சேன். அந்த ரொம்ப நாள் ஆசையை நீங்கள் நான் நிறைவேற்றியிருக்கேன். டெஃபினட்டாக ஒவ்வொரு ராசியை பற்றியும் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவை நான் போகிறேன். ரியல் லைஃப்பில் நான் பார்த்த மனிதர்களோடையும் அதை சார்ந்து நம்ம ஊர் அஸ்ட்ராலஜியில் ஃபாரின் அஸ்ட்ராலஜிஸ்ட் பண்ண ஸ்டடி. நம்ம ஊர் அஸ்ட்ராலஜர் செம்ம டேலண்டட் தான், பட் ஃபாரின் அஸ்ட்ராலஜர்ஸ் வேறொரு பார்வையில் அதை அணுகியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ண ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ராசிக்கும் நான் போடுறேன். டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.